பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசுறாருல்ல. ஆண்டவர் உங்க கூட பேசணும், அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. ஆண்டவரோடு கூட பேசுகிற அந்த அனுபவம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை புரிந்து கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியம். அதுதான் இந்த வாழ்க்கையில நிலை குழந்து போகாமல் நம்மை ஓட செய்யும். இன்றைக்கு ஒரு வார்த்தை, ஏசாயா 65 அதிகாரம் 24 அப்போது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். எவ்வளோ பெரிய வசனம்! வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னாடியே நான் பதில் கொடுத்துருவேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். எல்லாம் கவனிங்களேன், அவர் பேசணும், நாம கேட்கணும், அதுதான் சரி. ஆனால் இங்க வசனம் சொல்லுது, என் மகன் பேசுவான், நான் உட்கார்ந்து கேட்பேன். எவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வம்! என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தெய்வ பிள்ளைகளே, உன் வாயில் சொல் உருவாவதற்கு முன்னமே அதை அறிந்திருக்கிற தேவன். அப்ப நாங்க ஜெபிக்க வேணாமா? ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லையா? அதான் நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமே, அப்ப எதுக்கு நான் ஜெபிக்கணும்? இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, உடைந்து போன ஒரு சூழ்நிலை, ஜெபிக்க நினைப்போம், ஜெபிக்க முடியாது. உள்ளத்துல பாரம், கவலை நம்மை அழுத்தி இருக்கும். அந்த நிலையில உள்ளத்துல இருக்க அந்த கூக்குரலின் சத்தம், ஏக்க பெருமூச்சு ஆண்டவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டாராம். ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்துல கலங்கி போய் உடைந்து போன நிலைமையில ஜெபிக்க முடியல பாஸ்டர், உள்ளம் உடைஞ்சு போயிருக்கு, வேதனையோடு இருக்கிறோம், என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப எனக்கு பதில் வருமா? ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? நிச்சயம் பதில் கொடுப்பார். நீ கூப்பிடுகிறதுக்கு முன்னமே நீ எதற்காக கூப்பிட போறான்றது அவருக்கு தெரியுமா? ஆம், என் அன்பு தெய்வ பிள்ளைய, நீங்க பேசும்பொழுது அதை கவனித்து கேட்கிற தேவனாயிருக்கிறார். அந்த சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கலங்காதீங்க. நான் அழுது உட்கார்ந்து இருக்கிறேன், வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு பதிலும் வரல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அங்கலாய்ச்சி கலங்கி சோர்ந்து போயிருந்தீங்கன்னா தைரியமா இருங்க. என் தேவன் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களே செய்ய போகிறார். நீங்கள் ஜெபித்த காரியத்திற்கும் ஜெபிக்க மறந்த காரியத்துக்கும் பதில் வரும். நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னமே அவர் அதை கேட்டாச்சு, அதுக்கு பதில் வரும். தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஆண்டவரோடு கூட பேசுங்க. உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பார். சந்தோஷம் தானே? சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஜெபிக்க முடியாத நேரத்துல கூட தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும். அவருக்கு தெரியும் நம்முடைய சூழ்நிலை, அவருக்கு தெரியும் நம்முடைய உடைந்து போன இருதயம் அவருக்கு தெரியும், கண்கள்ந்த வடிகிற கண்ணீர் அவருக்கு தெரியும். அண்ணால் தேவ சமூகத்துக்கு போய் இருதயத்தை உடைத்து ஊற்றி கண்களில் கண்ணீர் ஊத்துது, வாயிலிருந்து வார்த்தை வரல, தழுதழுத்து போன ஒரு நிலைமை. ஆனால் பதில் வந்தது. சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அவர் அப்படியே செய்வார். கவலைப்படாதீங்க. ஜெபமில்லமா? அன்பும் இரக்கமுள்ள தெய்வமே, நாங்கள் கூப்பிடுறதுக்கு முன்னமே எங்களுக்கு பதில் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. யார் யாரெல்லாம் எனக்கு ஜெபிக்க தெரியல பாஸ்டர், ஜெபிக்க முடியல, ஏதோ ஒரு பாரம், துக்கம் அழுத்துகிறது, எனக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய கரத்திலிருந்து பதில் புறப்பட்டு வருவதாக. அப்படியே பதில் கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.